உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றுள்ள பண்ணை ரமணி மன்னார்குடியில் மேலதாளம் முழங்க புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜரின் திருவுருவ சிலைக்கும் தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் புதிதாக பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்ட மண்டல செயலாளர் சதாசிவகுமார், மண்டல துணை செயலாளர் பார்வேந்தன், மாவட்ட பொருளாளர் ஆதவன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் ரா செங்குட்டுவன், மாவட்ட துணை செயலாளர் நடுவை சுரேஷ், மாவட்ட துணை செயலாளர் MP புதியவன், மாவட்ட துணை செயலாளர் ரா மகேஸ்வரன், மாவட்ட துணை செயலாளர் அறிவுக்கொடி, நிர்வாக குழு உறுப்பினர் சைமன் சத்யராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஒரு அரசியல் மறுசீரமைப்பு இந்திய அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்கிறது. என்ன மாற்றம் என்றால் 38 மாவட்டம் ரெவென்யூ மாவட்டமாக எல்லா அரசியல் கட்சிகளும் மாவட்ட செயலாளர்களை அறிவித்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். எந்த வேலையை செய்தாலும் அவர்கள் மற்ற அரசியல் கட்சிகளுக்கு வழிகாட்டக்கூடிய அளவிற்கு தான் அவர் அரசியல் நடவடிக்கை அமைந்திருக்கிறார். அந்த வழியில் மாற்று கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இப்படி ஒரு செயல்பாடு நிகழ்ந்திருக்கிறது என்ற வியப்பத்தக்க வகையில் இன்றைக்கு மறுசீரமைப்பின் அடிப்படையில் கட்சி அங்கீகாரம் பெற்ற பிறகு தேர்தல் ஆணையத்தால் உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு 234 மாவட்ட செயலாளர்கள் அறிவித்திருக்கிறார். அதில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி மண்ணை ரமணி ஆகிய என்னை மாவட்ட செயலாளராக என்னோடு மாவட்ட பொறுப்பாளர்களை அறிவித்திருக்கிறார். நான் இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் தந்தை பெரியார் அவர்களுக்கும் கர்ம வீரர் காமராஜர் அவர்களுக்கும் மாலை அணிவித்து மரியாதை செய்திருக்கிறோம். எங்களுடைய பணி என்பது ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காகவும் சனாதன சக்தியை எதிர்த்து போராடுவதற்காகவும் இங்கே ஜனநாயகம் தலைத்துவங்க வேண்டும் என்பதற்காகவும் எங்களுடைய போராட்டங்களும் அமையும். அந்த களத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் என்னோடு உட்பட்ட அனைவரும் சேர்ந்து வீரியமாக செயல்படுவோம். புரட்சியாளர் அம்பேத்கர் வழியிலும் தந்தை பெரியார் வழியிலும் எங்களுடைய மகத்தான மக்கள் தலைவர் டாக்டர் எழுச்சித்தமிழர் அண்ணன் திருமாவளவன் வழியில் அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு நாங்கள் உழைப்போம் என்று சொல்லி நாங்கள் உறுதியேற்றுக் கொள்கிறோம். சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதி மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள ரியல்மா ரஜினிக்கு அப்பகுதி மக்கள் மற்றும் கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் ஒன்றிணைந்து மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் துணை பொதுச் செயலாளர் சுகா விடுதலை சரையன், மண்டல செயலாளர் ருதர் கார்த்திக், ஒன்றிய செயலாளர் லாரன்ஸ், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் சார்லஸ், வட்ட செயலாளர் கலை உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
சென்னை தியாகராய நகரில் 1000 விளக்கு தொகுதி மாவட்டத்தின் மாவட்ட செயலாளர் அறிமுக கூட்டம் மற்றும் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் நடைபெற்றது. 1000 விளக்கு தொகுதி மாவட்ட செயலாளர் பாபு தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மண்டல செயலாளர் ரா செல்வம், மத்திய சென்னை மாவட்ட KL தமிழ் இலக்கியன், இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாநில துணை செயலாளர் மக்கா முக்கலில், மாநில துணை செயலாளர் கிறிஸ்தவ பேரவை W சுரேஷ், மாநில துணை செயலாளர் தளபதி SS பிரபு, மாவட்ட பொருளாளர் நுங்கை ராஜன், மாவட்ட துணை செயலாளர்கள் வாபு கலைச்செல்வன், ஸ்டார் தினா தட்சிணாமூர்த்தி, நிர்வாக குழு உறுப்பினர்கள் மு பாஸ்கர், சதீஷ்குமார், நுங்கை மோகன், 1000 விளக்கு தொகுதி வட்ட செயலாளர்கள் லூ செபாஸ்டின், அண்ணாமலை, மு செந்தில், தா பீட்டர், மோ சங்கர், சிவகுமார், கோதண்டன், ராஜ்குமார், லாரன்ஸ், தே ஆனந்த், RK குமார் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் மறியலில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதிய பொறுப்பாளர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். தஞ்சை மாநகர மாவட்ட செயலாளர் இடிமுரசு இலக்கணம், திருவையாறு தொகுதி செயலாளர் விடுதலை வேந்தன், ஒரத்தநாடு தொகுதி செயலாளர் அரங்ககுரு தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மண்டல துணை செயலாளர் ரவி, நிலவேட்பு ஏக மாநில துணை செயலாளர் வீரன், வெற்றிவேந்தன், நுகர்பொருள் வாணிப கழக போராளி பசுபதி, தங்கமுருகானந்தம், தஞ்சை மாநகர மாவட்ட பொறுப்பாளர்கள் கிளிவலவன், நெல்சன், ரகு, சுரேந்தர், வெல்லம், கஜேந்திரன், லாசர், மெடிக்கல் கோபி, திருவையாறு மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்கள் கதிரவன், வழக்கறிஞர் துறை அன்பரசு, முருகதாஸ், கோதண்டம், துரைராஜ், தென்னவன், செல்வராஜ், ஒன்றிய பொறுப்பாளர்கள் பாகத்தில் வினோத், அரசு, வினுகாப்பட்டி, செந்தில், சிலம்பரசன், முருகானந்தம், நகர செயலாளர்கள் ஜெயம், கார்த்திக், சுரேஷ், மகளிரணி சராத்தி, ஜீவா, மலர்குடி, ஒரத்தநாடு ஒன்றிய செயலாளர் கல் அன்பு என்கின்ற ஆண்டவன், சிவாஜி, கதிரவன், சிறுத்தை சிவா, பாலு உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர். ரத்தமலை சீனிவாசனுக்கு அயோத்திதாச பண்டிதருக்கு ஐயா தந்தை பெரியாருக்கு கர்ம வீரர் காமராஜுக்கு தாயிரே மில்லத்துக்கு தந்தை தொழிலாளர்களுக்கு வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் விடுதலை மாவட்டம் ஒன்று சேர்ந்த அம்பேத்கருக்கு மாலையிட்டு மகிழ்ந்திடுவோம். வீர வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அதிகார பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக அறிவிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் போர்க்கொடி ஏந்தி மாவட்ட பொருளாளர் துரை முத்தரசு, மாவட்ட துணை செயலாளர் வாஞ்சிநாதன், அபுல் கலாம் ஆசாத், செல்வி, இன்பராஜ், ஆண்டி ஆகியோர் தலைமையில் நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் புதிதாக மாவட்ட நிர்வாகிகளை அறிவித்து கட்சி பணி செய்ய வாய்ப்பு கொடுத்த எழுச்சி தமிழருக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. மேலும் பழனி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நகர்பகுதியில் புதிய அம்பேத்கர் வெண்கல சிலை அமைப்பதற்கு நகராட்சி சார்பில் இடஒதுக்கி தர வேண்டும், அனைத்து கிராமங்களிலும் உள்ள முகாம் பொறுப்பாளர்களை வேர்களை தேடி பயணம் என்ற தலைப்பில் முகாம்களை கட்டமைப்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்நிகழ்வில் செயற்குழு உறுப்பினர் வடிவேல், இக்பால் செட் ஆகியோர் கலந்து கொண்டனர். வரலாற்றில் யாரும் செய்யாத ஒரு செயலை அண்ணன் எழுச்சி தமிழர் மிக தைரியமாக 234 சட்டமன்ற தொகுதிக்கும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரையும் அதற்கு நிர்வாக குழுவையும் அறிவித்தது. எங்களை எல்லாம் பணி செய்ய வைத்த அண்ணன் எழுச்சி தமிழர்களுக்கு இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது பழனியிலே மாவட்ட நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த நிர்வாக குழு கூட்டத்திலே புதிய நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். அதில் 5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதில் ஒன்றாக அண்ணன் எழுச்சி தமிழர்களுக்கு புதிய நிர்வாகத்தை அறிவித்த அண்ணன் எழுச்சி தமிழர்களுக்கு நன்றினை தெரிவித்தோம். பழனியில் பல்வேறு தலைவர்கள் சிலைகள் இருக்கின்ற இந்த இடத்தில் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கருடைய முழுவுருவ சிலை இல்லை. அந்த பழனியிலே
வெண்கல சிலை அமைப்பது, அதற்கு பள்ளி நகராட்சியை மாவட்ட நிர்வாகத்தை இடஒதுக்கி தர வலியுறுத்தியும், அரசு வணிக வளாகங்கள் மற்றும் இதர ஒப்பந்த புள்ளிகள் கோருதலில் தலித் மக்களுக்கு தனி இடஒதுக்கீடு கோருவது, முகாம் மறுசீரமைப்பு நடவடிக்கையாக எழுச்சி தமிழர் அவர்கள் அறிவித்த வேர்களை தேடி பயணத்தை ஒவ்வொரு கிராமங்களிலும் சென்று பொதுமக்களை சந்திப்பது, விடுதலை சிறுத்தைகளை கட்டமைப்பது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆக்கலைமுத்தூர் ராஜாபுரம் பஞ்சாயத்தில் ஆக்கலைமுத்தூர் மிகப்பெரிய பஞ்சாயத்தாக இருக்கிறது. அந்த பஞ்சாயத்தில் இருக்கின்ற ராசாபுரம் கிராமத்தை தனி கிராமமாக 5 மருகால், நாயக்கர்புரம், விநாயகர்புரம் போன்ற பகுதிகள் எல்லாம் ஒன்றடக்கி ராசாபுரத்தை தனி பஞ்சாயத்தாக அறிவிக்க வேண்டும் என இந்த கூட்டத்தின் வாயிலாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நடந்து முடிந்திருக்கிறது. இந்த தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றுள்ள பன்னீர்செல்வம் மற்றும் மாவட்ட துணை செயலாளர்களாக முனைவர் சந்திரசேகர், முஸ்தபா, ராவுத்தர், பரிவலவன், மாரிமுத்து, மாவட்ட செய்தி தொடர்பாளர் பாலகுரு, மாவட்ட துணை பொறுப்பாளர் KB செல்வம் ஆகியோர் 100க்கும் மேற்பட்ட தொண்டர்களுடன் வருவாய்ப்பாடி புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் விவேகானந்தன், மயிலாடுதுறை திருவிடைமருதூர் மண்டல துணை செயலாளர் முருகதாஸ், வழக்கறிஞர் லெனின், கொள்கை பரப்பு துணை செயலாளர் அமுதன், துரையரசன், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணைத் தலைவர் சிற்றரசு மற்றும் முன்னாள் ஒன்றிய செயலாளர்கள், கட்சி நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். சாதி ஒழிப்பு களத்தில் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். பணி முடிப்போம், பணி முடிப்போம், பணி முடிப்போம், பணி முடிப்போம். எழுச்சி தமிழர் ஆணை கிணங்க, எழுச்சி தமிழர் ஆணை கிணங்க மக்கள் பணிகளை முடித்திடுவோம், மக்கள் பணிகளை முடித்திடுவோம். பணி முடிப்போம், பணி முடிப்போம், பணி முடிப்போம், பணி முடிப்போம். எழுச்சி தமிழர் ஆணை கிணங்க, எழுச்சி தமிழர் ஆணை கிணங்க திருவிடைமருதூர் தொகுதியிலே பல பணி ஆற்றிடவே, பணி ஆற்றிடவே சபதம் ஏற்போம், சபதம் ஏற்போம், சபதம் ஏற்போம், சபதம் ஏற்போம். அம்பேத்கர் அவருடைய வழியில் வந்து நம்மையெல்லாம் மனிதனாக்கிய மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் என்னுடைய பல ஆண்டு காலம் உழைப்பை கருத்தில் கொண்டு அவருடைய முழு உழைப்பால் எனக்கு ஒரு பொறுப்பை வழங்கியிருக்கிறார். இந்த மக்களை, இந்த தொகுதி மக்களை பாதுகாப்போம், வழிநடத்துவோம் என்கின்ற நம்பிக்கையில் எழுச்சி தமிழர் அவர்கள் வாங்கிய பொறுப்புக்கு பாத்திரமாக அனைத்து தோழர்களையும் ஒருங்கிணைத்து எனக்கு கூட உதவியாக பொறுப்பளித்த அனைத்து தோழர்களையும் நான் கையில் வைத்துக்கொண்டு மக்கள் பணியை சிறப்பாக செய்வோம் என்றும் எல்லோரிடத்திலும் அன்பாக நடப்பேன் என்றும் உறுதியளிக்கிறேன். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றுள்ள தன்ராஜ் செங்கம் புதிய பேருந்து நிலையம் முன்பு அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் முழு உருவ வெண்கல சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வில் மகளிர் இயக்க மாவட்ட செயலாளர் சுகந்தி மருது பாண்டி, வடக்கு ஒன்றிய செயலாளர் சஞ்சய், இளம் சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் தமிழ்வேணன் மற்றும் கட்சிய நிர்வாகிகள் மருது பாண்டி, திருப்பதி, தென்றல், அஜித், சின்ராசு, அருள், தனுஷ், முருகன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். நாங்கள் ஆடுகள் அல்ல, நாங்கள் ஆடுகள் அல்ல, இளிச்சவாயல் கூட்டமும் அல்ல, இளிச்சவாயல் கூட்டமும் அல்ல, சீறி பாயும் சிறுத்தைகள் நாங்கள், சீறி பாயும் சிறுத்தைகள் நாங்கள். அண்ணன் திருமாவளவன்
சேலம் வடக்கு தொகுதிக்கு மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றுள்ள பிரபாவனை மற்றும் வடக்கு தொகுதி மாவட்ட பொருளாளராக அசோக்குமார் உள்ளிட்டோர் இணைந்து பேரணியாக நடந்து வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்வில் ஜெயச்சந்திரன், மண்டல செயலாளர் நாவரசன், முன்னாள் மாவட்ட செயலாளர் காஜா மைதீன், மண்டல செயலாளர் வேலுநாயக்கன், மேட்டூர் மையழகன், மாவட்ட செயலாளர் சுபாவேந்தர், ஆறுமுகம் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள், பகுதி நிர்வாகிகள், தொகுதி பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், மகளிரணி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டத்தில் வசிக்கும் அன்பு தோழர்களே, அனைத்து கட்சி சமுதாயத்தில் உள்ள சமுதாய தோழர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தேசிய தலைவர், விடுதலை சிறுத்தையினுடைய கட்சியினுடைய தலைவர், சாதி வெறுப்பு மக்கள் விடுதலை என்று போராடி கொண்டிருக்கும் தமிழ்நாட்டின் புரட்சியாளர், எங்களுடைய பெரியார் பாசறையில் பட்டை தீட்டியவர், அம்பேத்கருடைய பள்ளியில் பயின்றவர், எங்க தேசிய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் என் மீது நம்பிக்கை வைத்து சேலம் மாவட்டத்தில் உள்ள சேலம் மாநகர வடக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார். அவர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாகவும் மக்கள் பணியில் விழுந்தெடுத்து செயல்படுவேன் என்று கூறி எந்த விதமான சாதி வேறுபாடு இல்லாத, மத வேறுபாடு இல்லாத எழுச்சி தமிழர் கொடுத்த பொறுப்பாக நான் பயணிப்பேன் என்று கூறி என்னோடு இந்த விடுதலை சிறுத்தை கட்சியில் நீண்ட காலங்களாக பயணித்து வந்த அனைவரும் எனக்கு தந்த ஆதரவு, என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஆதரவு, அந்த மாவட்ட நிர்வாகத்தில் ஒவ்வொரு தொண்டர்களுக்கும், மாவட்ட நிர்வாகம், மாநில நிர்வாகம், ஒன்றிய நிர்வாகம் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த மாவட்டத்தின் மூத்த நிர்வாகியாக கருதப்படும் ஐயா நாவரசன் அவர்கள் அனைத்து மாவட்ட செயலாளர்களை முன்னிறுத்து வழி நடத்துவார் என்று இதில் நான் உறுதிமொழி ஏற்று என்றென்றைக்கும் என் பயணம் விடுதலை சிறுத்தை கட்சி எழுச்சி தமிழரோட நிழலோடு பயணிப்பேன் என்று உறுதிமொழி அளிக்கிறேன். சேலத்தில் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் திருமாவாதிரி மற்றும் பொருளாளர் பாபு உள்ளிட்டோர் இணைந்து நாட்டாமக்கள பகுதியில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் இமயவர்மன், மண்டல செயலாளர் வேலுநாயக்கன் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர், நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி சிபிஎம், திமுக உள்ளிட்ட கட்சியினர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். சீரிப்பாயும் சிறுத்தைகள் நாங்கள், வாழ்க வாழ்க வாழ்கவே, எழுச்சி தமிழர் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, எழுச்சி தமிழர் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, எழுச்சி தமிழர் வாழ்கவே, ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் 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 பீம், ஜெய் 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 பீம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட நிர்வாகத்திற்கு புதியதாக கடலூர் மாநகரத்திலிருந்து நியமனம் செய்யப்பட்ட நிர்வாகிகளுக்கு மாநகர் முன்னாள் மாவட்ட செயலாளர் செந்தில் தலைமையில் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் கட்சி தொண்டு அணிவித்து புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கடலூர் மைய நகர செயலாளர் ராஜதுரை, நகர அமைப்பாளர் ஆறுமுகம், மாவட்ட துணை அமைப்பாளர்கள் ஹார்னஸ், ஸ்காட் ராஜா, திருமாகமலன், பாரதி ராஜா, ராஜ்குமார், திருநாவுக்கரசு மற்றும் ஒன்றிய துணை செயலாளர் கமல், நிர்வாகிகள் முகி சிறுத்தை, சாரதி, பிராங்க்லின் பாபா, அருள், ஜோதி உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் மேற்கு மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றுள்ள கருப்பண்ணன் பெண்ணாகரம் அரசு தலைமை மருத்துவமனை அருகே உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் மாவட்ட செயலாளர் கருப்பண்ணனுக்கு கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். வாழ்க வாழ்க வாழ்கவே, எழுச்சி தமிழர் வாழ்கவே, வாழ்க வாழ்க
வேலூர் தோட்டப்பாளையம் லாலாகுண்டா என்ற பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் 70 ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர். இவர்கள் பயன்படுத்தி வந்த பொது இடத்தை தோட்டப்பாளையத்தில் உள்ள பச்சையப்பாஸ் துணிக்கடை உரிமையாளர்கள் ஆக்கிரமித்து தடுப்பு சுவற்றை எழுப்பியுள்ளதாகவும் இதனால் அப்பகுதியில் இருப்பவர்களின் சடலத்தை எடுத்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து கேட்டால் காவல்துறை அதிகாரிகளை வைத்து மிரட்டி வருவதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. இந்நிலையில் தகவல் அறிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் பிலிப் இந்த பிரச்சினையை அரசு நிர்வாகத்திற்கு கொண்டு செல்லும் பணியை மேற்கொள்வதாகவும் அவர்களுக்கு தேவையான வழியை ஏற்படுத்தி முயற்சி செய்வதாகவும் உறுதியளித்தார். அப்படின்னு இருக்கிறோம். ஆனா இருக்கிற பிரச்சனையை இப்ப அதிகமாக்கி இந்த ஏரியால இருந்து பின்தங்கி உள்ள தள்ளுறாங்க. காவா தண்ணி எல்லா தண்ணியும் உள்ள விட்டு நீங்க காலி பண்ணி போயிடணும், இந்த ஏரியாவில் இருக்காத மாதிரி பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு பாதிப்புக்குன்னே இருக்கிறாங்க. காம்பவுண்டு போட்டு ரொம்ப இடைஞ்சல் பண்ணிடுறாங்க. தினசரி காலையில சாயங்காலம் மத்தியானம் கடபாரி மம்பித்தின் வந்து காவா போடுறேன், காம்பவுண்டு போடுறேன், அப்படி எல்லாமே இது பண்றாங்க. எல்லாமே பட்டா இடம் தான் சார். யாரும் பொறும்பா கிடவாங்க. எல்லாருமே நிரந்தரமா காசு கொடுத்து வாங்கி 1940 எவ்வளோ 40ல 60 இருந்துக்கிறாங்க. இது எல்லாம் விவசாய பூமி, சுற்றி ஃபுல்லான விவசாய பூமி. இந்த விவசாய பூமி வந்து நாங்கள் ஆண்டு இடம் வாங்கி இதில் பாதி விவசாயம் பண்ணாங்க, பாதி கொடுத்துன்னு வந்தாங்க. அந்த காலத்தில் பெரியவங்க வாங்க சொல்ல வழி வாய்க்கால் எதுவும் தெரியாமல் வாங்கலை. ஏதோ வாங்கினோம் வாழ்ந்தோம் போயிட்டாங்க. இப்போ இருக்கிறவங்க எங்களுக்கு எதுவும் தெரியாமல் நாங்களும் வாழ்ந்துருந்தோம். இப்போ இவங்க வரவே தான் எங்களுக்கு ஒரு வழி வேணும். எங்களுக்கு வேலூர் மாநகரம் தோட்டப்பாளையம் பகுதியை சார்ந்த காட்பாடி வேலூர் தேசிய நெடுஞ்சாலையில் பச்சைப்பாஸ் அருகில் பச்சைப்பாஸ் பின்புறம் அமைந்திருக்கிற லாலாகுண்டா என்கின்ற பழைய ஊர் கடந்த பல நூறாண்டுகளாக வாழ்ந்து வரக்கூடிய மக்கள் இங்கே வசிக்கிறார்கள். பச்சைப்பாஸ் வந்த பின்பு இங்கே இருக்கிற மக்களை விரட்டி அடித்து அவர்களுக்கு வழி இல்லாமல் சுத்தமான சுகாதாரமான தண்ணி, எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லாமல் மிக துன்பத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் இப்போ விடுதலை சிறுத்தைகளை அணுகி அவருடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தாங்க. அந்த அடிப்படையில் இந்த ஊருக்கு வந்து நாங்கள் நேரில் பார்வையிட்டோம். பார்வையிடும் போது எந்த விதமான அடிப்படை உரிமைகளும் இங்கே இல்லை. மாவட்ட நிர்வாகமோ மாநகராட்சி நிர்வாகமோ இந்த ஊரை வந்து இந்த ஊரில் வசிக்கிற மக்களாகவே இன்றைக்கு வரலும் பார்க்கல. இங்கே ஒரு சாவு நடந்தால் கூட அந்த சாவு எடுத்து போகிறதுக்கான எந்த வசதியும் இல்லை. ஒரு விபத்து நடந்தாலும் குறைந்தபட்சம் ஒரு ஆம்புலன்ஸ் வருவதற்கான வசதி கூட இல்லை. எல்லாமே முழுக்க ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. குழந்தைகள் விளையாடுவதற்கு படிப்பதற்கு எந்த விதமான வசதியும் இல்லாமல் மிக மோசமாக இருக்குது. இதை வந்து இந்த அரசாங்கத்துக்கு நான் முறையீடு செய்கிறோம். திரும்ப இந்த எங்களுடைய உரிமைகள்லாம் மீட்பதற்கான போராட்டத்தில் விடுதலை சிறுத்தையும் அவங்களோட நாங்கள் விடுதலை சிறுத்தை இணைந்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் கையில் எடுத்து மீட்டெடுப்பதற்கான போராட்டங்களை தொடங்குவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் தேனி மாவட்டம் கம்பம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றுள்ள ஆயுப் கான் தலைமையில் புதிய பொறுப்பாளர்கள் ஆரோக்கியசாமி, மாவட்ட பொருளாளர் பெர்க்மாக்ஸ், மாவட்ட செய்தி தொடர்பாளர் அண்ணாதுரை, கா முருகேசன், மாவட்ட துணை செயலாளர் பச்சையப்பன் மோகன், நிர்வாக குழு உறுப்பினர்கள் போடை கம்பன், மண்டல துணை செயலாளர் சுருளி ஆகியோர் புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சாதி ஒழிப்பு போராளிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் செலுத்துகின்றோம் வீர வணக்கம் செலுத்துகின்றோம், வீர வணக்கம் செலுத்துகின்றோம். விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். வெல்வோம் அரசியல் களத்தில் விடுதலை சிறுத்தைகள் வெல்வோம், விடுதலை சிறுத்தைகள் வெல்வோம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம்.
தேனி மாவட்டம் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதிக்கு புதியதாக பொறுப்பேற்றுள்ள தமிழ் பாண்டியன் மற்றும் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு புதிதாக பொறுப்பேற்றுள்ள குழந்தைராஜ் மற்றும் மண்டல துணை செயலாளர் நாகரத்னம் உள்ளிட்ட 3 புதிய பொறுப்பாளர்களுக்கு கழக நிர்வாகிகள் ஏலக்காய் மாலை மலர் மாலைகள் அணிவித்து பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தி ஊர்வலமாக அழைத்து வந்தனர். பின்னர் பெரியகுளம் பழைய பேருந்து நிலையம் முன்பு ஒன்று திரண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நிர்வாகிகள் அனைவரும் வான வேடிக்கைகளை வெடித்தும் மேலதாளங்கள் முழங்கவும் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு கிரேன் மூலம் கொண்டு வந்த 10 அடி உயர மாலையை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து எழுச்சி தமிழர் அவர்கள் தங்களை புதிய மாவட்ட செயலாளராக பெரியகுளம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிகளுக்கு அறிவிப்பு செய்ததற்கு நன்றி தெரிவித்து புரட்சியாளர் சிலை முன்பு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். கரூர் மாவட்டம் தோகைமலை மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட கீழ்வளையூர் பேருந்து நிலையம் அருகில் பாரதி நகர் பொதுமக்கள் சார்பாக புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்து தெரிவித்து புரட்சியாளர் அம்பேத்கரின் படம் பொறித்த வாழ்த்து பிளக்ஸ் பேனர் வைக்கப்பட்டிருந்தது. இதனை சாலை வெறியர்கள் கிழித்து சேதப்படுத்தியுள்ளனர். இதனை அறிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல், தோகைமலை மேற்கு ஒன்றிய செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் கட்சி நிர்வாகி அப்பகுதிக்கு சென்று பொதுமக்களிடம் கேட்டறிந்தனர். இதனைத் தொடர்ந்து நடந்த பேச்சுவார்த்தையில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் அடுத்த கட்டமாக போராட்டம் நடத்த முடிவு எடுக்கப்பட்டது. இதில் மாவட்ட செயலாளர் குறிஞ்சி சக்திவேல், மேற்கு ஒன்றிய செயலாளர் ராஜ்குமார், கிழக்கு ஒன்றிய செயலாளர் விஜயமுத்து, தோகைமலை ஒன்றிய நிர்வாகிகள் மகாதேவன், சரத்குமார், கலைவாணன், கலையமூர்த்தி, பாபு கண்ணன் மற்றும் திமுக முன்னாள் குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் ராமர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தென்காசி தொகுதி மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றுள்ள வெற்றிமாறன் தலைமையில் மண்டல துணை செயலாளர் சுதிக், நாடாளுமன்ற செயலாளர் வர்கீஸ், மாவட்ட பொருளாளர் சந்திரன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் சுரண்டைப்பணி, மாவட்ட துணை செயலாளர்கள் ரீஹன் குமார், கமல்துறை அரசு, மகளிரணி மாவட்ட செயலாளர் துர்காதேவி ஆகியோர் தென்காசி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து வாகன அணிவகுப்புடன் நன்கரத்தில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் முன்னாள் மாவட்ட பொருளாளர் சுப்பிரமணியன், மாநில ஊடக அமைப்பாளர் ஆஷிக் ஹுசைன், விடுதலை இலக்கிய பேரவை மாவட்ட அமைப்பாளர் தமிழ் செல்வன், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் பாக்கியராஜ், மாவட்ட மகளிர் விடுதலை இயக்கம் பொறுப்பாளர்கள் வெற்றி செல்வி, கஸ்தூரி, ஒன்றிய செயலாளர்கள் குமார், மயில் ராவணன், ராஜா, பி ஹிம்சாமி, தென்காசி நகர செயலாளர் ஹக்கீம், தென்காசி நகர துணை செயலாளர் இளஞ்சேரன் மற்றும் பிசிக நிர்வாகிகள் பாபுவாசன், குமரேசன், மாரிமுத்து, இளஞ்சேரன், மாரித்துறை, மணி, அம்பேத், வசந்த் செல்வம், ஓம் ஹரிகரன், சக்தி மற்றும் ஏராளமான பிசிக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். யாரும் செய்திடாத ஒரு அரசியல் பயணத்தை நம்முடைய தலைவர் அறிவர் எழுச்சி தமிழர் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார். அது என்னவென்றால், தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதி கொண்ட சட்டமன்றத்திற்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற முறையிலே தொகுதி வரையறுக்கப்பட்டு, அந்த தொகுதியின் அடிப்படையில் ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்று செயல்படுத்தி வரைமுறைப்படுத்தி இன்று மாவட்ட செயலாளராக அறிவித்திருக்கிறார். அந்த வகையிலே தென்காசி தொகுதிக்கு என்னை மாவட்ட செயலாளர் என்ற முறையிலே தேர்ந்தெடுத்த நம்முடைய தலைவர் அறிவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதலில் அவர் பொற்பாதங்களுக்கு காணிக்கையாக்குகிறேன். அதனைத் தொடர்ந்து இன்று மாவட்ட செயலாளராக பதவியேற்ற பின்பு நம்மளெல்லாம் மகத்தான தலைநிமிர செய்த நம்முடைய தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு நம்முடைய தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தோழர்களும் சேர்ந்து கட்சியுடைய முன்னணி பொறுப்பாளர்கள், மண்டல செயலாளர், துணை செயலாளர் மற்றும் அனைவரும் சேர்ந்து இன்று ஏனைய பொறுப்பாளர் அனைவரும் சேர்ந்து இன்று புரட்சியாளர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்னுடைய கட்சி பணியை தொடங்குவேன் என்று உங்களிடம் உறுதி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். பேர் வெற்றிமாறன் என்ற எட்டப்பன், தென்காசி மாவட்ட செயலாளர். மக்கள் முதல்வர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக தென்காசி மாவட்டத்தில் உள்ள புதிய பொறுப்பேற்றிருக்கிறவர்களும் இன்னும் பொறுப்புக்கு வரக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்களும் இன்றைக்கி மாவட்ட செயலாளர் வரவேற்கிற நிலைமையில் வந்திருக்க அத்தனை பேருக்கும்
முதற்கொண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நாளில் எழுச்சி தமிழர் அவர்கள் 234 தொகுதிக்கும் அந்த தொகுதியில் உள்ளவர்கள் தான் அந்தந்த மாவட்ட செயலாளர் இருக்க வேண்டும் என்று தலைவருடைய ஆலோசனைப்படி தலைவர் யார் மாவட்ட செயலாளர் அறிவிக்க வேண்டும் என்று பல ஆண்டு காலமாக அதை அந்த பொறுப்பாளர்களை பணியில் அமர்த்துவதற்கு கடந்த வாரத்தில் தென்காசி மாவட்டத்திற்குள்ள குடியிருக்கிறவர்கள் அநேக பேர் மாவட்ட செயலாளருக்கு டிடி எடுத்திருந்தார்கள். ஆனாலும் அதில் சீனியாரிட்டி அடிப்படையில் கட்சியில் பயணிக்கக்கூடியவர்கள், கட்சியில் தலைவர்களோடு நல்ல தொடர்பில் இருக்கிறவர்கள் எல்லாரும் யார் யார் என்று அறிந்து இங்கே பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்குது. யாருடைய ஆலோசனையும் தலைவர் பொறுப்பு வழங்கவில்லை, தலைவருடைய ஆலோசனையிலேயே பொறுப்புகள் வழங்கிருக்கு. அந்த வகையில் தென்காசி மாவட்டத்துக்கு எட்டப்பன் என்ற தமிழ் மாறனை மாவட்ட செயலாளராகவும், வெற்றிமாறனை மாவட்ட செயலாளராகவும், துணை செயலாளராக ரீகன் குமார் அவர்களையும், முன்னாள் மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் துரையரசு பையன் கமல் துரையரசு அவர்களையும் மாவட்ட துணை செயலாளராக அறிவித்திருக்கிறார்கள். கரூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றுள்ள அவிநாசி செய்தி தொடர்பாளராக பொறுப்பேற்றுள்ள மகாமணி, மாவட்ட பொருளாளராக பொறுப்பேற்றுள்ள பரிகசாமி ஆகியோர் தரகம்பட்டை கடைவீதியில் புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கும், வீரம்பட்டை சமத்துவபுரத்தில் உள்ள தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் கடம்பூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் குமண்ணன், தாந்தோணி ஒன்றிய செயலாளர் பிரபு, உப்பிடமங்கலம் பேரூர் செயலாளர் மணிமாறன், புலியூர் பேரூர் செயலாளர் சக்திவேல், வேப்பங்குடி கோபி, தேவர்மலை முனியப்பன், தியாகராஜன், தரகம்பட்டி ராமச்சந்திரன், குட்டிமணி, கோவக்குளம் பார்த்திபன், பெருமாள், முகாதானபுரம் சந்தோஷ், மனைக்கின்னூர் பசுபதி, வீரம்பட்டி மணி, புலியூர் ஈழம் உதயா, வீரமணி முத்து வலவன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். பெரியாருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். இரட்டைமலை சீனிவாசனாருக்கு, இரட்டைமலை சீனிவாசனாருக்கு. அயோத்திதாச பண்டிதருக்கு, அயோத்திதாச பண்டிதருக்கு. கர்ம வீரர் காமராசருக்கு, கர்ம வீரர் காமராசருக்கு. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். சாதி ஒழிப்பு களத்திலே, சாதி ஒழிப்பு களத்திலே சாவு கண்ட பெரியவர்களுக்கு, சாவு கண்ட பெரியவர்களுக்கு அனைவருக்கும் வீர வணக்கம், அனைவருக்கும் வீர வணக்கம். வணங்குகின்றோம், 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 வணங்குகின்றோம். புரட்சியாளரை வணங்குகின்றோம், புரட்சியாளரை வணங்குகின்றோம், புரட்சியாளரை வணங்குகின்றோம், புரட்சியாளரை வணங்குகின்றோம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றுள்ள செஞ்சி சிவா, செஞ்சி பயணியர் விடுதியிலிருந்து ஊர்வலமாக வந்து செஞ்சி 4 முனை சந்திப்பில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினர். அப்பொழுது தொண்டர்கள் கிரேன் மூலம் மாவட்ட செயலாளர் செஞ்சி சிவாவுக்கு பெரிய மாலை அணிவித்தனர். இந்நிகழ்வில் ஆரணி மண்டல செயலாளர் வழக்கறிஞர் நன்மாறன், மண்டல துணை செயலாளர் தனஞ்செழியன், உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் மலைமேனி பாண்டியன், ஒன்றிய செயலாளர்கள் ராசாராமன், தவசீலன், திருநாவுக்கரசு, ஜெயராஜ், நகர பொறுப்பாளர் வழக்கறிஞர் காமராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,